ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 11/1/2025 கருணியா கேஆர் 688க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதுதான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதெல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வந்திருக்கு. இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம 5D4Dயோட 78 அண்டு 87 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 521 ஏபிசி போட்டு ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 258521. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 096, அதுக்கு முந்தின ட்ரா 857 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம்பா. 161 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 652. ஸோ நம்மளுக்கு 5D4Dங்கிறதுனால இதில் நம்ம 52 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 78. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 2 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 161க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 0. இப்போ இந்த 161க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 200. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 200 ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட சி போர்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு நண்பா. போர்டு ஏபிசி. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு. இப்போ 200க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 200 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 998 இதில் நம்ம எடுக்க போகிறது 98 ப்ளஸ் மறுபடியும் நம்மளுக்கு 78. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினோம்னா 6. 9ஓட 7 கூட்டினா நம்மளுக்கு அங்கே 6. இங்கே 8ஓட 8 கூட்டினாலும் நம்மளுக்கு இங்கே 6. ஸோ 6 மட்டும் தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 6 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆகிக்கணும் சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட். சீபோர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 200க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 கிடைக்கல. ஒரே நம்பர் நம்மளுக்கு டபுளில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 6 இல்லை நண்பா. அதனால் நம்மளுக்கு இது போர்டு இல்லை. ஆனால் இதை நம்ம சிந்தட்டிக்காக நம்ம திருப்பினோம்டா, அதாவது இதோட பெருசு சிறுசுன்ற திருப்பினோம்டா நம்மளுக்கு 57 ஹிட் ஆகும் நண்பா. இந்த இடத்துல சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு 6 கிடச்சிச்சின்னா அப்போ நம்ம அந்த 6 சிறுசு பெருசாக எடுக்கணும். ஸோ பெருசுன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ சிறுசுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7. ஸோ இதுதான் கெஸ்ஸிங் மெத்தட். ஸோ சில நண்பர்களுக்கு இது நான் ஏமாத்துற மாதிரி தெரியும். ஆனால் நாங்கள் இப்படி தான் எடுப்போம் நண்பா. இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும்போது நம்ம அந்த ஒரு நம்பரை எடுக்க மாட்டோம், அதோட பெருசையும் சிறுசையும் எடுக்கணும். எது நம்ம ஃபார்மெட்டில் கிடைக்குதோ அது ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதோட பெருசு சிறுசு எடுக்கணும். 2 நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டு பாஸ் தான். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு நண்பா. ஸோ 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. இப்போது 857க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் நம்மளுக்கு 829. இதில் நம்ம எடுக்க போகிறது 29. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினா 0, இங்கே 9ஓட 7 கூட்டினா 6. 0 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 0வா அல்லது 6. இப்போ இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 096. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு பெய்ஸ் தான் நண்பா இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபிசி போர்டு, 2வது ட்ரா பிசி, 3வது ட்ரா நம்மளுக்கு ஏசி. இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். 096 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 174.
இதில் நம்ம எடுக்க போகிறது 74, இதோட ப்ளஸ் 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினா 5, 7ஓட 4 கூட்டினா 1, 5 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 1. இப்போ இந்த 096க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 5 to 1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு ஏசி நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 5 to 1 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டு நம்பர் எடுக்க போகிறோம் நண்பா. ஸோ இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஒரு 4 ட்ரா ரிசல்ட் தான். 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு பெய்ஸ் இருக்குது நண்பா. கண்டினியூஸாக பெய்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு பெய்ஸ் இல்லாட்டாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 5 to 1 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 258, 5 to 1. இதில் நம்ம எடுக்க போகிறது 58, இதோட ப்ளஸ் 2 ட்ரா 87 பார்த்தாச்சு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 78. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினா 2, 8ஓட 8 கூட்டினா 6, 2 அல்லது 6. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் நண்பா. இது அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 2 அல்லது 6, 2 அல்லது 6 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஸோ கண்டினியூஸாக பெய்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராலையும் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸாக இருந்துச்சுன்னா 22, 66, அப்படி இல்லாட்டினா 26, 62 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் வந்திருக்கு அதிகப்படியாக. சிங்கிள் போர்டு இல்லை, எல்லாமே பெய்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொடுக்க போகுது. இன்றைக்கி சனிக்கிழமை 11/1/2025 கருணியா KR 688க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண நம்மளாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.